பிரியமானவர்களே, சங்கீதம் 78 அதிகாரம் 72வது வசனம். இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினாலே அவர்களை நடத்தினான். ஒரு மேய்ப்பனுக்கு இருக்க வேண்டிய 2 பண்புகள்: தன் இருதயத்தில் உண்மை, கைகளில் திறமை. அப்படி உள்ளவர்களை தான் தேவன் மேய்ப்பனாக அழைக்கிறார். பாருங்கள், பேதுருவை பார்த்து இயேசு, நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்கும் போது, ஆம் ஆண்டவரை, நான் உம்மை நேசிக்கிறேன் என்று கூறுகிறார். நீ அதை அறிவீர் என்றும் கூறுகிறார். அப்போது ஆண்டவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்று கூறுகிறார். மறுபடியும் கேட்கிறார், என்னை நீ என்மேல் நீ அன்பாய் இருக்கிறாயா என்று. ஆமாண்டவரை, நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்று கூறுகிறார். அப்பொழுது நீ என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று கூறுகிறார். மூன்றாவதாக மறுபடியும் கேட்கிறார், நீ என் மீது அன்பாய் இருக்கிறாயா என்று. அப்பொழுதும் பேதுரு, ஆமாண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் என்று கூறுகிறார். அப்பொழுது என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று கூறுகிறார். இதில் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர், என் ஆட்டுக்குட்டிகளை நீ கவனமாக பார்த்துக்கொள் என்று கூறுகிறார். மறுபடியும் என் ஆடுகளை கவனமாக பார்த்துக்கொள் என்று கூறுகிறார். மூன்றாவதாக, நான் போகிறேன், நான் திரும்பி வரும் வரைக்கும் என் ஆடுகளை நீ பத்திரமாக பார்த்துக்கொள் என்று கூறுவது போல் கூறுகிறார். ஒரு மேய்ப்பனுள்ள இருதயத்தின் உண்மையும் அவனுடைய கைகளின் திறமையும் பார்த்துதான் ஆண்டவர் அந்த ஆடுகளை அவருக்கு கொடுக்கிறார். அப்படி உங்களை உண்மையுள்ளவர் என்று நம்பி உங்களிடம் அந்த ஆடை அவர் தரும்போது, நீங்கள் அதை அவர் உங்களிடம் திரும்பி வந்து என் ஆடுகள் எங்கே என்று கேட்கும் போது அவருக்கு உத்தரவு சொல்ல திராணி உள்ளவர்களை அவர்கள் முன்பே நிற்க வேண்டும். சிந்தித்து பாருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.